ஹாய் வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீடியோக்குள்ள வந்தோடனே ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க சரிங்களா உறவுகளே. எல்லாருக்கும் இனிய நியூ இயர் நல்வாழ்த்துக்கள். புதுசா சேனல் ஆரம்பிக்கிறவங்களுக்கும் சரி, ஏற்கனவே வச்சிருக்க சேனல் என்னக்கா பண்ண ஒரு 100, 60, 50 சப்ஸ்கிரைபர் தான் நாங்க வச்சிருக்கோம். இனிமேல் நாங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறவங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது. இந்த ஒரு 10 விஷயம் 10லேருந்து ஒரு 15 விஷயங்கள் வரைக்கும் நீங்க செஞ்சு ப்ராப்பரா ஃபர்ஸ்ட் நாள்லேருந்து நீங்க ஒரு சேனல் ஆரம்பிச்சீங்கன்னா வேற லெவல்ல அடுத்த ஒரு 3 மாசத்துல 2 மாசத்துல வந்து நமக்கு வாட்சிங் வரும். நீங்க வந்து கொண்டு வந்துடலாம். அடுத்த 2, 3 மாசத்துல வந்து நீங்க அழகா சம்பாதிச்சு கையில எடுத்துடலாம். கரெக்டா 5 மாசம் தான் நீங்க சேனல் ஓப்பன் பண்ணி புது வருஷம் சேனல் ஓப்பன் பண்றீங்க அப்படின்னா, ஒரு 5 மாசத்துல நீங்க இந்த விஷயங்கள கரெக்டா ஃபர்ஸ்ட் நாள்லேருந்து செட்டிங் பண்ணி நீங்க போனீங்கன்னா 5 மாசத்துல நீங்க சம்பாதிச்சலாம். அத பத்தியான ஒரு ஃபுல் வீடியோ தான். எந்த நேரத்துல ஒரு புதுசா ஒரு மெயில் ஐடி நீங்க கிரியேட் பண்ணுவீங்களா, அந்த மெயில் ஐடி எந்த நேரத்துல கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத இதுல நான் சொல்லப் போறேன். ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். யாருமே எந்த டெக்ஸ்ட் சேனலுமே இத சொல்லியிருக்கவே மாட்டாங்க. கண்டிப்பா நான் வந்து எதுக்காக அந்த டயத்துல ஓப்பன் பண்றேன், ஓப்பன் பண்ண சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்லும் பொழுதே உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சேனலுக்கு வந்து மெயின் வந்து மெயில் ஐடி முக்கியம் சரிங்களா. ஒரு ஜிமெயில் ஐடி நமக்கு முக்கியம். ஆல்ரெடி நீங்க ஒரு ஜிமெயில் ஐடி வச்சிருக்கீங்க. நிறைய ஜிமெயில் ஐடி உங்களுக்கு கிரியேட் பண்ண தெரிஞ்சுச்சுன்னா ஈஸியா கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ண தெரியாதவங்க சுவிட்ச் அக்கௌண்ட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி பிளஸ் சிம்பிள கிளிக் பண்ணி உங்களுக்கு ஏற்கனவே அதில் ஒரு 3 மெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க. அது உங்களுக்கு தேவைன்னா சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு பர்சனலா என்னோட பேர் போட்டு நான் ஒரு மெயில் ஐடி ஓப்பன் பண்ணோம்னா பர்சனலா நீங்க ஒரு மெயில் போட்டு ஓப்பன் பண்ணிட்டு பாஸ்வேர்ட் போட்டு ரெண்டுமே கிரீன் ஷேர் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து ஒரு நோட்லயோ இல்ல வேற செல்லுலயோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் மெயில் ஐடி பாஸ்வேர்டு ரொம்ப 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 முக்கியம். அது எக்காரணத்தை கொண்டு மிஸ் பண்ணிடாதீங்க. யூடியூப் சேனல் வச்சிருக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் ரீசன். 2வது என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் கிரீன் ஷாட் போடுறேன் பாத்துக்கோங்க. இதுல வந்து 2வது விஷயம் என்ன அப்படின்னா, பேனர் வந்து ரொம்ப 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 முக்கியம். ஒரு சேனலுக்கு வந்து நீங்க எதை நோக்கி அந்த சேனலை கொண்டு போறீங்க அப்படிங்கிறது வந்து 2வது பேனர் விஷயம். ஃபர்ஸ்ட் மெயில் ஓபன் பண்ண போறோம். 2வது பேனர் செட் பண்றீங்க. 3வது உங்களோட டிபி. இது ரொம்ப முக்கியம். உங்களோட சேனலை வந்து அடிக்கடி டிபி மாற்றக்கூடாது. அப்போ உங்க சேனலா என்னன்னு சொல்லி சப்ஸ்கிரைப் பண்றவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும் சரிங்களா. அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மெயினா உங்களுக்கு ஒரு டிபி அழகான ஒரு போட்டோ, எந்த போட்டோ, ஃபேமிலி போட்டோ வைக்க போறீங்களா, இல்ல சாமி போட்டோ வைக்க போறீங்களா, இயற்கை போட்டோ வைக்க போறீங்களா, இல்ல உங்க போட்டோ தனிப்பட்ட முறையில் எந்த போட்டோ வைக்க போறீங்களோ அது அழகா ரவுண்ட் ஷேப்ல வந்து இதை வச்சுக்கோங்க. இதுதான் உங்களோட சேனலோட ஒரு அடையாளம் சரிங்களா. எங்க தள்ளுனாலும் இந்த லோகோ வச்சுதான் உங்களோட சேனலை கண்டுபிடிப்பாங்க. அடிக்கடி வந்து மாத்தாதீங்க சேனல் லோகோவையும் சரிங்களா. சும்மா நம்ம வாட்ஸ்அப்ல டிபி மாத்துவோம்ல, அந்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்க மாத்தாதீங்க. 3வது இந்த விஷயம். 4வது வந்து இப்போ நான் ஒரு ஸ்கிரீன்ஷாட் போடுறேன். இந்த இடத்துல மெயினா உங்க சேனலை பத்தி எழுதி வைங்க சரிங்களா. இங்கிலீஷ்ல எழுத முடிஞ்சா எழுதி வைங்க, தமிழ்ல எழுத முடிஞ்சா எழுதி வைங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க சேனல்ல நான் இதை தான் செய்ய போறேன், இதை தான் நான் பண்ண போறேன், இதை பத்தி தான் என்னோட டெக்ஸ்ட் சேனலா இருக்கு, சமையல் சேனலா இருக்கு, டிராவல் சேனலா இருக்கு, ஹோம் சேனலா இருக்கு. இப்படி ஒரு சேனல்னா அந்த சேனலை பத்தி என்னோட சேனல்ல இதுதான் வீடியோ அப்படின்னு சொல்லி இதுல வந்து தமிழ்ல இல்லைன்னா இங்கிலீஷ்ல இல்லை 2லையுமே கூட நீங்க எழுதி மெயினா வைங்க. இது 4வது விஷயம் சரிங்களா. அதுக்கடுத்து என்ன செட்டிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின் வந்து ஒரு ஷார்ட்ஸ் நீங்க போடுறீங்க. ஷார்ட்ஸ் போடுறீங்க அப்படின்னா ஷார்ட்ஸுக்கு வந்து மெயினா வந்து கீழே வந்து ஹேஷ்டேக் ரொம்ப முக்கியம். நீங்க இன்னைக்கு சேனல் ஓப்பன் பண்றீங்க, நாளையில இருந்து வீடியோ போடுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்து நீங்க அதை ப்ராப்பரா பண்ணுங்க. ஹேஷ்டேக் கொடுங்க. காமெடி, ஷார்ட்ஸ் ஸ்பீடு, யூடியூப் ஷார்ட்ஸ் இப்படி வந்து ஹேஷ்டேக் பெரிய பெரிய ஹேஷ்டேக் மில்லியன் கணக்கில் இருக்கலாம். அந்த மாதிரி ஹேஷ்டேக்கை வந்து ப்ராப்பரா உங்களோட ஷார்ட்ஸ்ல வந்து கொடுங்க. இது ஒரு விஷயம். அதுக்கடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, க்ரோம் ப்ரௌசர்ல நம்மளோட சேனல் டேஷ்போர்டை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. க்ரோம் ப்ரௌசர்ல ஓப்பன் பண்ணி செட்டிங்ஸ்ல போயிட்டு சேனலுங்கிறதுல போயிட்டு நம்மளோட சேனல் பேரை வந்து கொலாப்ட் கொடுத்து ஏகப்பட்ட விஷயங்களை வந்து ஒரு 500 வரைக்கும் அதில் எழுதி வைக்கலாம். அந்த விஷயங்களை ப்ராப்பரா பண்ணுங்க சரிங்களா. அதை வந்து மெயினா வந்து சேனல் ஓப்பன் பண்ற அன்னைக்கு நீங்க வந்து இதையும் பண்ணிருங்க. என்னோட சேனல் வந்து இது நோக்கி தான் இருக்கு, வில்லேஜ் கண்டென்ட், டிராவல் கண்டென்ட், குக்கிங் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி மாற்றி 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 ஹேஷ்டேக் உங்களோட சேனல் நேமை மாற்றி மாற்றி தமிழ், இங்கிலீஷு இப்படி மாற்றி மாற்றி கொடுத்து இதில் வச்சுக்கோங்க. இது ஒரு செட்டிங்ஸு சரிங்களா. அடுத்து மெயினாக நம்மளோட வீடியோக்கு என்னென்ன மெயினாக தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம்ப்லைன். இந்த மாதிரி தம்ப்லைன் வந்து அட்ராக்டிவாக இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப ஒரு மெயினான ஒரு விஷயம் சரிங்களா. தம்ப்லைனு. இதுக்கு அடுத்து தம்ப்லைனுக்கு கீழே ஒரு வீடியோவுக்கு எல்லா வீடியோக்குமே ஹேஷ்டேக் கொடுக்கணும் சரிங்களா. இப்போ நீங்கள் ஒரு குக்கிங் வீடியோ வச்சுருக்கீங்கன்னா அந்த குக்கிங் சம்மந்தப்பட்ட அத்தனை ஹேஷ்டேக்குமே அந்த வீடியோவுக்கு கொடுக்கணும். அதை சம்மந்தப்பட்ட எந்தெந்த வீடியோ நீங்கள் போடுறீங்களோ அது சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்களுக்கும் அதுக்குரிய ஹேஷ்டேக்கை வந்து நீங்கள் ஒவ்வொரு வீடியோவில் ப்ராப்பராக கொடுக்கணும். அப்புறம் ஒரு நாளைக்கு வந்து எத்தனை வீடியோ போடலாம், நம்ம சேனலில் ஆரம்பிச்சிடுறேன்க்கா எத்தனை வீடியோ போடலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு 3 ஷார்ட்ஸ் போடுங்க. காலை, மதியம், சாயங்காலம் அப்படி ஒரு 3 ஷார்ட்ஸு ரெகுலராக கம்பல்சரி போட்டு வச்சுக்கோங்க. வீடியோ எத்தனை போடலாம், ஒரு நாளைக்கு வந்து எத்தனை வீடியோக்கா போடலாம் அப்படிங்கிற ஒரு சில பேருக்கு டவுட் இருக்குது. இது புது சேனலாக இருந்தாலும் சரி, பழைய சேனலாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு 2 வீடியோ போடலாம். காலைல 1, சாயங்காலம் 1, 2 வீடியோ ப்ராப்பராக ரெகுலராக நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வியூஸ் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு.
லைவ் போடுறத பொறுத்தளவுல ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் இல்லைன்னா 2 மணி நேரம் கம்பல்சரி லைவை வந்து போட்டு ஒரு 1/4 மணி நேரம் 10 நிமிஷம் அரை மணி நேரத்தில் கட் பண்ணாமல் நீங்கள் வந்து லைவ் போட முடிஞ்சால் உங்களால் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 2 லைவ்னாலும் கம்பல்சரி நீங்கள் போடுங்க. ஒரு ஒரு 1 ஹவர் 1.5 மணி நேரம் அப்படி வச்சு போடுங்க. லைவை போட்டு 1 ஹவர் கொண்டு வந்துட்டே இருக்கீங்க, திடீர்னு பார்த்தா 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் அந்த லைவை கட் பண்ணாதீங்க சரிங்களா. அப்படி கட் பண்ணிங்கன்னா ஆடியன்ஸ் வரமாட்டாங்க, ரெக்கமெண்ட் கிடைக்காது, வியூஸ் போகாது, ட்ராப் ஆயிரும். அப்படியே இந்த மாதிரி உங்கள் சேனலில் வந்து லைவ் போடலாம். அதுக்கடுத்து மெயினாக என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, லைவ் போடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 சப்ஸ்கிரைபருக்கு மேலே வந்த உடனே லைவ் போட நீங்கள் ஆரம்பிக்கலாம். உங்களோட சேனல் லைவ் போட எனக்கு பிடிக்கலன்னா வீடியோவில் வந்து அழகாக வந்து எடிட்டிங் பண்ணுங்கள். இப்போ வந்து எடிட்டிங் பண்ணுறதுக்கு என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, இன்ஷாட் ஆப் தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். அதில் ரொம்ப ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது. இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி எடிட்டிங் பண்ணுங்கள். தம்ப்லைன் பண்ணுறதும் வந்து இன்ஷாட்லேயுமே இருக்குது, ஃபிக்ஸட் ஆப்னு சொல்லி இந்த ஆப்லேயும் இருக்குது. 2 ஆப்ஷன்லையும் வச்சு கூட நீங்கள் தம்ப்லைன் கிரியேட் பண்ணிக்கலாம். இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் சொல்கிறீங்களேக்கா, இவ்வளோ விஷயங்களையும் வந்து நாங்கள் எப்படி கற்றுக்கிறது தெரியலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் இதுக்குன்னு சொல்லி டெக்ஸுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அதில் அதுக்கு சம்மந்தப்பட்ட அத்தனை வீடியோ, இந்த டெக்ஸ்ட் வீடியோ அவ்வளவுமே நான் தனித்தனியாக கூட போட்டிருக்கேன். அதில் நீங்கள் ஒவ்வொன்றா ஒவ்வொரு விஷயம் நீங்கள் பண்ணும்பொழுது அதை பார்த்து அழகாக நீங்கள் கற்று பண்ணுங்கள். ஒரு தம்ப்லைன் கிரியேட் பண்ணுறது, வீடியோ எடிட்டிங் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்ணுங்கள். இதுக்கப்புறம் புது புது அப்டேட் வரதை கண்டிப்பாக என்னோடய சேனலில் அடுத்தடுத்து வரும். அது ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் சரிங்களா. இப்போ அடுத்து வந்து விஷயத்துக்கு வந்துடுவோம். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெயில் கிரியேட் பண்ணணும்க்கா. கிரியேட் பண்ணுறது எந்த டயத்தில் நம்ம கிரியேட் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மேக்ஸிமம் 11 மணி 12 மணிக்கு நைட்டு வந்து 11 மணி 12 மணி ஆகுதுல்ல, அந்த டைமில் ஒரு மெயில் ஐடி புதுசாக கிரியேட் பண்ணுங்கள் சரிங்களா. நீங்கள் வந்து அப்போயே எல்லாத்தையும் செட்டிங்ஸ் மொத்தமாக நீங்கள் பண்ணினாலும் சரி, இல்லை ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணி அந்த டைமிங்கில் ஒரு வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள் சரிங்களா. வீடியோவில் ஷார்ட்ஸ் சரிங்களா. இப்போ நீங்கள் ஆல்ரெடி வெளியில் ஒரு ஷார்ட்ஸ் எடுத்து வைங்க அக்கா, அந்த நேரத்தில் என்னால் நேராக வச்சு ஷார்ட்ஸ்லாம் எடுக்க முடியாது அப்படிலாம் நினைக்காதீங்க. வெளியில் ஒரு ஷார்ட்ஸ் எடுத்து வச்சு கிளியராக எடிட்டிங் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு என்னோட சேனலில் நான் எந்த ஷார்ட்ஸ் போட போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு தேவையான பாட்டையும் நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மெயில் ஐடி கிரியேட் பண்ணுங்கள். 11:30 மணிக்கு மேலே நீங்கள் ஒரு மெயில் ஐடி புதுசாக கிரியேட் பண்ணுங்கள். கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் பேனரு வந்து டிபி இது எல்லாமே நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ப்ராப்பராக அந்த 12 மணிக்கு மேலே மெயில் ஒன்று ஓப்பன் பண்ணுறீங்களா, அதில் எல்லாத்தையுமே ஒவ்வொரு செட்டிங் ஈஸி தான். இந்த செட்டிங்ஸை ஃபஸ்ட் பண்ணுங்கள். சேனலில் வந்து இப்போ பேனர் வைக்கிறது, அந்த டிபி வைக்கிறது, உங்களோட சேனல் எதை நோக்கி இருக்கோ அதை மட்டும் எழுதி அது சிம்பிளாக ஒரு 5 நிமிஷத்தில் முடிகிற வேலை தான். அதை நீங்கள் பண்ணிவிட்டு ஒரு வீடியோ சரிங்களா, எந்த சாங் தேவையோ அதை யூடியூப்லேருந்து சர்ச் பண்ணி எடுத்துட்டு அதை வச்சுட்டு ப்ராப்பராக அந்த வீடியோவை அப்லோட் பண்ணுங்கள். ஷார்ட்ஸை வந்து அப்லோட் பண்ணிவிட்டு கீழே வந்து ஹேஷ்டேக்கு இதெல்லாம் கொடுத்து நீங்கள் வந்து ஒரு வீடியோ 12 மணிக்கு அப்லோட் பண்ணிடுங்க. ஏன்னா 12 மணிக்குங்கிறது நம்மளுக்கு இங்கே 12 மணி, அங்கே வந்து அது பகல் டைம் மாதிரி தெரியும். அதனால் அந்த டயத்தில் நம்மளோட வீடியோக்கு வந்து அதிகம் நம்மளோட மெயிலுக்கு வந்து ரெக்கமெண்ட் கிடைக்கும். ஏன்னா வெளிநாட்டிலேருந்து தான் நம்மளுக்கு சம்பளம் வருது. இது வந்து எனக்கு ஒரு சின்ன தெரிஞ்ச விஷயம், யாரும் சொல்லலை. எனக்கு ஒரு சின்ன தெரிஞ்ச விஷயம், கொஞ்சம் நாளைக்கு முன்னக்கூட்டி எனக்கு தெரியும். இதை யாருக்குனே நான் ஷேர் பண்ணலை. அதனால் நீங்கள் ஒரு மெயில் பண்ணும்பொழுது இதை மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வியூஸோ எல்லாம் போகிறதுக்கு கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை எனக்கு இந்த டைம்லாம் வேண்டாக்கா, நான் எப்போதும் போல் பண்ணுறேன் அப்படின்னா அது உங்களோட விருப்பம். என்ன கிழமையில் நீங்கள் பண்ணணுமோ அது வந்து எனக்கு நான் பண்ணிக்கிறேன்க்கா நார்மலாக அப்படின்னா அது உங்களோட விருப்பம் தான். அதை நீங்கள் பண்ணி சேனல் ஓப்பன் பண்ணி நான் இப்போ இந்த சொன்ன செட்டிங்ஸ் அவ்வளவுமே கரெக்டாக ப்ராப்பராக பார்த்து பண்ணி வீடியோ வந்து அப்லோட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு நாள்லேருந்து நீங்கள் செட்டிங்ஸில் பண்ணி கரெக்டாக நீங்கள் கொண்டு போயிட்டீங்கன்னா உங்கள் சேனலில் வந்து கண்டிப்பாக 5 மாதத்தில் நீங்கள் அழகாக சம்பாரிச்சலாம். 5 மாதங்கிறது கூட அதிகம் தான் சரிங்களா. அவங்களோட கண்டென்ட் வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியம். அடுத்து ஒரு விஷயம், கண்டென்ட் ஃபஸ்ட்டு கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. எந்த கண்டென்ட் அப்படிங்கிறத வந்து கரெக்டாக சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க சேனலுக்கு சரிங்களா. ஓகே உறவுகளே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நியூ இயர் வரப்போகுது, புது வருஷம் பிறக்க போகுது. புது வருஷம் நிறைய ரூல்ஸ் யூடியூப்லேருந்து வரும். அந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து இப்போயே வந்து கரெக்டாக கடைப்பிடித்து உங்களோட சேனலை ப்ராப்பராக ஓப்பன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட சேனல் நீங்கள் இந்த வருஷம் வரப்போகிற வருஷத்தில் கண்டிப்பாக சம்பாரிச்சலாம். நாங்களாம் வந்து இந்த வருஷம் ஓப்பன் பண்ணோன்னா ஒரு வருஷம் விட்டு தான் ஃபஸ்ட்டே சம்பளம் எடுக்க ஆரம்பித்தோம். அந்த மாதிரி நீங்கள் பண்ண வேண்டாம். நாங்கள் பண்ண மிஸ்டேக்கெல்லாம் உங்களுக்கு செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் கரெக்டாக ப்ராப்பராக சொல்கிறேன். கரெக்டாக வீடியோ அப்லோட் பண்ணுங்கள். ஓகே உறவுகளே, அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.